Hello friends, Assalamualaikum. Welcome back to my channel Sparkle Homemaker. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியா ஹெல்தியான தமிழ் முஸ்லிம் வீடுகளில் பாரம்பரிய முறைப்படி மசாலாவை அரைச்சி போட்டு செய்யக்கூடிய நாட்டுக்கோழி குழம்பு தான் இப்போ செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் தட்டிட்டு அதில் ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எந்த பாக்கெட் மசாலாவும் ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்க ஸ்பைசஸை அரைச்சி தான் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கிறேன், முழு தனியா, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஸ்டார் அனேஸில் ஒரே ஒரு அனேஸு, ஒரு கல்பாசி. இதெல்லாம் லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட கசகசா 1 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபுட்டேஜ் டெலீட் ஆயிடுச்சு. இப்போ அந்த மசாலாலாம் தனியாக செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 8லேருந்து 10 காஞ்ச மிளகாவை வறுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான காரம் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகா காரம் கம்மியாக தான் இருக்கும். காரம் அதிகமாக இருக்க பட்சத்தில் நீங்கள் விதையை எடுத்துகிட்டு வெறும் தோலை மட்டும் போட்டிங்கன்னா கலர் நல்லா கொடுக்கும். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவினது எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறம் அந்த மசாலாவையும் சேர்த்து ஒரு பரட்டி விட்டு வறுத்துக்கலாம். இது வறுத்து முடித்தோடனே ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்க்குறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயிலே வதக்கிக்கலாம், அப்போ தான் நல்ல கலர் கொடுக்கும். ஒரு 3 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பரட்டி விட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். தக்காளி கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியும் சேர்த்துடலாம். இப்போ நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சேர்க்குறேன். ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு தான் இன்றைக்கி நான் சேர்க்குறேன். உங்களுக்கு ஸ்கின்னோடு வேணும்னா நீங்கள் கடையிலேயே நல்லெண்ணெயும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வாட்டி கொடுத்துருவாங்க. ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி வாங்கும்போது சில டைமில் அவங்க வாட்டி தர மாட்டாங்க. வீட்டில் நம்ம நல்லா மஞ்சள் தூளும் கல் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கவுச்சி ஸ்மெல் போகிறதுக்காக அரிசி கழுவுற தண்ணியில் ஒரு 3 டைம் நம்ம வாஷ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கவுச்சி ஸ்மெல் எடுக்காது. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கோழி நல்ல போன் வெயிட் அதிகமாக உள்ளது. ஆனால் மட்டனுக்கு ஈக்குவலாக தான் நம்ம வேக வைக்கணும். உங்களுக்கு போன் வெயிட்டை பார்த்துட்டு நீங்கள் விசில் தீர்மானம் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான கல் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே வெங்காயம் தக்காளியில் நான் உப்பு சேர்த்துருக்குறேன். அதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி விட்டு வரட்டும். இப்போ நம்ம ஆற வச்சு இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரையும் நல்லா அலசி ஊற்றிட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுடலாம். மசாலா ஒரு கொதி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 8 விசில் மூடி போட்டு வேக விட்டுறேன். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் குழம்பு ரெடியாகிருச்சு.
ரொம்ப சூப்பரான ஹெல்தியான காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். இது சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், நான், பரோட்டா, இட்லி, தோசை எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்கள் சிக்கன் எடுத்தீங்கன்னா இதே போல் குழம்பு செஞ்சு பாருங்கள். ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை தட்டிட்டு அதில் ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க சேர்ந்து பயணிக்கலாம். வெல்கம் டு அவர் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. ஸ்டே டியூன். அண்டில் தென் பை பை. ஸ்பார்க்கிள்.